வெல்கம் டு மோகன் பிளாக்ஸ். நாங்கள் வந்த நேரம் பார்த்து எங்கள் பின்னாடியில் தண்ணி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அருவி மாதிரி தண்ணி ஓடிட்டு இருக்கோம். நாங்கள் ஈரோடு தான். ஜனங்க நிறைய வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் ஈரோடு தான். நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் தள்ளி தண்ணி எப்போ நிறுத்துறாங்க? வீடியோவில் போட சொல்லிட்டு போட்டு விடுங்க. அது எங்க சேர்த்து ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வர்றாங்க. இவங்க ஈரோடுக்காரனா பிரச்சனை எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருவாங்க. வெளியூர்ல இருந்து வர்றீங்க. சேனல் வச்சிருக்கீங்களா? சேனல் வச்சிருக்கீங்களா? காவேரி படுகையா? ஓகேண்ணா, பாத்துறோம். அதனால நிறைய பேர் வந்து திரும்பி திரும்பி குழந்தை குட்டிகளோடு கூட்டு வராங்க. கொக்குன்னு போயிருதுங்க, வந்துட்டு இப்போ திரும்பி போறாங்க. அப்படியே உள்ள போல வாங்க. 3 நாளா தண்ணி இல்லை. 3 நாளா தண்ணி இல்லைங்க. அதுக்குள்ள தண்ணி ஃபுல்லா இருந்தது. ஜனங்க நிறைய வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து காவேரி வந்து பேரேஜ் பக்கத்தில் இருக்கு. பேரேஜ் கிளியர் பண்ணி சுத்தம் பண்ணுறதுனால இந்த தண்ணி வழியிற தண்ணி எல்லாமே காவேரிக்கு தான் போகும். இப்போ தண்ணி அங்கே சின்ன வாய்க்கால் இருக்கு இல்லையா, அந்த வாய்க்கால் வந்து அதிகமாக திறந்து விட்டாங்கன்னா இங்கே தண்ணி வழியாது. அதனால அந்த பக்கம் தண்ணி வர்ற தண்ணி போகிறோமே அந்த வாய்க்காலில் வழியாக போகுது. அது கொஞ்சம் குறைச்சாங்கனாவே இங்கே வழிஞ்சு கீழே ஊற்றிடும். அதனால் வந்து அந்த பேரேஜும் பராமரிப்பு பண்ணுறதுனால அது 2 நாள் முடிச்சிட்டாங்கனாக்கா தண்ணி இந்த கொஞ்சம் குறைச்சாங்கன்னா தண்ணி வழியை ஊற்றும் போது இங்கே எல்லாத்துக்கும் ஜனங்களுக்கும் குளிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இப்போ நிற்கிறனால இந்த பக்கம் நல்லா இருக்காது. ஓடிட்டு இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பவானி அணைக்கட்டை வந்து குளித்து முடிச்சிட்டோம். நாங்கள் வந்த நேரம் பார்த்து எங்கள் பின்னாடியில் தண்ணி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அருவி மாதிரி தண்ணி ஓடிட்டுருக்கோம். காமிக்கிறேன் ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு அந்த சைடு கீழே இருக்கும், அருவி மாதிரி இருக்கும். அந்த கீழே அந்த கோயிலுக்கு பார்க் கீழே அங்கேயும் நல்லா தண்ணி ஃபுல்லாகவே இருக்கும். நாங்கள் எங்களுக்கு என்ன நேரமோன்னு தெரில. இன்றைக்கி பார்த்தா சுத்தமாக தண்ணி இல்லை. யாரும் சொல்லவும் இல்லை, ரீல்ஸில் எதுவும் அப்டேட்டும் பண்ணல யாரும். ஸோ நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே தண்ணி இல்லை. ஓகே தான். இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன், ஆறு மாதிரி நல்லா பயங்கரமாக ஓடிட்டுருக்கீங்க. ஆறு மாதிரி இல்லை, நார்மலாக ஓடிட்டுருக்கு தண்ணி. அதில் குளிச்சு ஆழமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைங்க ஃபேமிலி எல்லாமே இங்கே வரலாம். கண்டிப்பாக ஈரோட்டில் தான் விசிட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஈரோட்லேருந்து ஒரு 12-15 கிலோமீட்டர் தான். கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணுங்கள். இருங்க பின்னாடி காமிக்கிறேன். அந்த இதை ஃப்ரெண்டு குளிச்சிட்ருக்கான், அதையும் காமிக்கிறேன். இது ஹாய் காமி. நிறையா ஃபேமிலி சேர்த்து குளிச்சிட்ருக்காங்க இங்கே. நல்லா ஒரு ஃபேமிலியாக தனித்தனியாக குளிச்சிட்ருக்காங்க. நம்மள குதிக்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகன் பிளாக்ஸ். பவானி அணைக்கட்டுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூட்டிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கா? சூப்பரா. சவுண்டா மைக்கு நம்மகிட்ட இன்னைக்கு இல்ல, அதனால பேசி நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுங்க. நம்ம ஈரோட்ல 20-25 வருஷத்துக்கு மேல இருக்கோம். இங்க ஏன் நம்ம வரவே இல்லை? நம்ம பசங்களை ஏன் சொல்லவே இல்லை? யாருக்குங்க தெரியாது மேக்சிமம் இங்க இருக்கிறது. அதான் நமக்கே இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். சரி, இன்னொரு விளாக பார்த்துட்டு ஒரு விளாக் நிறைய ரீல்ஸ் பார்த்தோம். அதனால இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு விளாக் போலான்ட்டு ஆசைதான் இங்க வரலான்ட்டு நீங்க வந்திருக்கோம். யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு. எல்லாம் ஊரா கூட்டு போவாங்க தவிர ஊட்டி கொடைக்கானல் 5000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு கூட்டு போவாங்க. இங்க ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சீங்கன்னா வந்துடலாம். 100 ரூபாய்க்கு கூட சைஸ் ஒரு 50 ரூபாய்க்கு அதிகபட்சம் 70 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க வந்து இங்க எவ்வளவு பெரிய டேம் இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அங்க கம்மியா இருக்காங்க, அந்த சைட்ல இல்ல. ஸோ நாங்க இங்க வந்து கரெக்டா இந்த வாய்க்கால் ரிவர் மாதிரி இருக்கு, இதுலயே குளிச்சுட்டு இருக்கோம். நாங்க இங்க வந்து குளிச்சுட்டு இருக்கோம். மினி கோவா நல்லா இருக்கு. 3 மணி வெயிலுக்கு 2:30 மணி 2:45 ஆகுது. இப்போ கரெக்டா வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இன்னைக்கு. ஸோ ஈரோட்டில் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வந்து குளிச்சா நல்லா மிதமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து கூப்பிட்டு வரல, ஒரு 4-5 பேர் கூப்பிட்டோம். எல்லாம் வேலை, இன்னைக்கு சனிக்கிழமை வேற வேலையில் இருக்காங்க. நம்ம ஓனர் தான் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காரு. இதான் ஓன் பிஸ்னஸ், இதுக்கு தான் ஓன் பிஸ்னஸ் வேணுங்கிறது. அப்படியே ஓனர் கூப்பிட்டு வந்துட்டாரு வேலையை முடிச்சு. சரிங்க, பரவாயில்ல. கூட்டி வந்து ஒருத்தாலியா சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கா? அங்க அந்த சைடு மட்டும் தண்ணி இல்ல, அங்க தண்ணி நல்லா இருக்கும்.
ஃப்ரேம் விட்டு போக நீங்க வாங்கி ஆமா ஃப்ரேம் அது ஒரு இருக்குல்ல ஃப்ரேம் ஃப்ரேம் நாலாவது டேக் அஞ்சாவது டேக் எடுத்துட்டு இருக்கோம் ஓகே நல்லா இருக்குங்க நீங்க ஃப்ரீயா இருந்தா அந்த பக்கம் வந்து சைடு வந்து இப்ப 2 பேர் தான் வந்திருக்கோம் இன்னைக்கு அடுத்து இன்னொரு 1 மந்த்துக்குள்ள நான் பசங்க எல்லாத்தையும் கூட்டு வருவீங்க ஏன்னா அவ்வளவு ஒர்த்தா இருக்கு அடுத்து பார்ட் 2ல பாப்போங்க பார்ட் 2ல பார்க்கலாம் இது என்ன ஃபுல் வீடியோ சைஸ் இல்ல இது ஓகே தான் ஓகே தானே ஓகேவா பார்ட் 2ல பார்க்கலாம் மறக்காம வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்